வணக்கம் மக்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 25 கிலோ மசாலா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நண்பர்களே, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் வீடியோவை பார்க்கலாம். 10 கிலோ பல்லாரி வெங்காயம் தண்ணியில் விட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 10 கிலோ தக்காளி தண்ணியில் விட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டை 50 கிராம் எடுத்துக்கலாங்க. பட்டை சேர்த்துட்டு கூடவே நம்ம ஏலக்காய் வந்து ஒரு 40 கிராம் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு கூடவே நம்ம அன்னாச்சி பூ, அதாவது ஸ்டார் பூன்னு சொல்லுவாங்களா, அன்னாச்சி பூ வந்து நம்ம ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாங்க. ஸ்டார் பூ சேர்த்துட்டு லவங்க பூ வந்து ஒரு 20 கிராம் சேர்த்துக்கலாங்க. 20 கிராம் போதுமானது, அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம பாருங்கள், பட்டை ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 10 கிலோ பல்லாரி வெங்காயம் சேர்த்துடலாங்க. பல்லாரி வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு கூடவே நம்ம ஒரு 1/2 கிலோ பச்சை மிளகா தண்ணியில் விட்டு அலசி நல்லா காம்பு கிளி எடுத்து வச்சுக்கிறோம். அது கூடவே நம்ம 1/2 கிலோ பச்சை மிளகா சேர்த்துடலாங்க. பச்சை மிளகா சேர்த்துட்டு நண்பர்களே, வெங்காயம் வந்து நல்லா பொன்னீராக வரணும். பொன்னீராக வந்தோடனே நம்ம இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா பொன்னீராக வந்துருச்சு. இப்போ நம்ம பூண்டு விழுது சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ இந்த அளவு தான் வரணும் வெங்காயம். பூண்டு விழுது சேர்த்துட்டு அது கூடவே நம்ம இஞ்சி விழுது 2 கிலோ சேர்த்துடலாங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வணங்கணுங்க. நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கிளறி விடணும். அப்போ தான் நல்லா வணங்கி நல்லா மனம் வெளியே வரும். அது வரைக்கும் நல்லா கிளறி விடலாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. கூடவே நம்ம புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துடலாங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 10 கிலோ தக்காளி சேர்த்துடலாங்க. தக்காளி சேர்த்து நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாங்க. அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நண்பர்களே. சிக்கன் மசாலா 150 கிராமு, தனி மிளகாத்தூள் 100 கிராமு, மல்லித்தூள் 100 கிராமு, பிரியாணி மசாலா 150 கிராமுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நண்பர்கள் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாலா நல்லா வணங்கணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விடுவோம். மசாலா வணங்கினா தான் நண்பர்களே பிரியாணி நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம கிளறாமல் வணங்காமல் அப்படி போடக்கூடாது. மசாலா நல்லா வணங்கி விடணும் ஒரு டைமு. ஒரு 10 நிமிஷம் வணங்கட்டும். அது கூட நம்ம பாருங்கள், மசாலா நல்லா வணங்கிருச்சு. அது கூட நம்ம 1 லிட்டர் தயிர் சேர்த்துடலாம். நம்ம 1 லிட்டர் தயிர் சேர்த்துட்றேன். தயிர் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நண்பர்களே. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான 25 கிலோ சிக்கன் வந்து நம்ம தண்ணியில் விட்டு நல்லா அலசிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம 25 கிலோ சிக்கன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுறலாம் நண்பர்களே. நல்லா கிளறி விட்டுட்டு பாதி அளவு வெந்ததும் இப்போ நம்ம அளவு தண்ணி வச்சிடலாம் நண்பர்களே. பாருங்கள், பாதி அளவு வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சிடலாம். நான் வந்து 25 கிலோவுக்கு வந்து 40 லிட்டர் தண்ணி வைக்கிறேன். 40 லிட்டர் தண்ணி வைக்கணும். தண்ணி வந்து கம்மியாக வைக்கணுங்க சிக்கனுக்கு. தண்ணி வச்சுட்டு நண்பர்களே பாருங்கள், நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்ச அரிசி இப்போ சேர்த்துடலாங்க. அரிசி சேர்த்துட்டு நம்ம ஒரு டைம் நல்லா கொதி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, புதினா கொத்தமல்லி தண்ணி விட்டு நல்லா அலசி சேர்த்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம அது கூடவே புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நம்ம அது கூடவே நெய் 1/2 லிட்டர் சேர்த்துடலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்துடுங்க. கூடவே நெய் 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கிறோம். அப்போ நம்ம அது கூடவே சேர்த்துடலாங்க. நெய் சேர்க்கும் போது பிரியாணி நல்லா மனம் வருங்க. பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. பாருங்கள், புதினா கொத்தமல்லி நெய் மிக்ஸ் ஆகிற மாரி நல்லா ஒரு டைம் ஃபுல்லாக கிளறி விட்டுடலாங்க. அப்போ தாங்க ரெண்டுமே மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகும் போதுங்க ரெண்டுமே சரியான டேஸ்ட் கொடுக்கும். நல்லா சூப்பராக இருக்கும் பிரியாணி. பாருங்கள் நண்பர்களே, சூப்பராக கிளறி விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் ஆச்சு பாருங்கள். இப்போ நம்ம 1/2 மணி நேரம் தம்மில் விட்டு சாப்பாடு எடுத்து பார்ப்போங்க. பாருங்கள் நண்பர்களே, 1/2 மணி நேரம் தம்மில் விட்டாச்சு, சாப்பாடு எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குது. அங்கே பாருங்கள், பீஸ்லாம் உடையாமல் அப்படியே இருக்குது. சூப்பராக இருக்குது பிரியாணி. நம்ம வந்து பீஸ் வந்து நம்ம 1/2 வேக்காடில் விட்டதால் பீஸ் வந்து உடையில பாருங்கள், அப்படியே இருக்குது. பாருங்கள், சூப்பரான ஒரு தம் பிரியாணி ரெடியாக இருக்குது. நம்மளே 25 கிலோ தம் பிரியாணி நண்பர்களே. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.